வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய சேனலில் 8 o'clock நான் உங்களுக்கு போடுறேன்னு சொன்ன வீடியோ தான் இது. எப்படி நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோலையே நம்மளுடைய சேனலை அனாலிசிஸ் பண்ணி நம்மளுடைய வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டுடியோ பேஜுக்கு போயிடணும். ஸோ உங்களோட ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப எப்போவுமே டேஷ்போர்டை தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் பேஜுக்கு போயிடுங்க. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லாமே காட்டும் இந்த இடத்துல. ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட வியூஸ் எவ்வளோ, வாட்ச் டைம் எவ்வளோ, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, எஸ்டிமேட் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அனாலிசிஸுமே உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் இது வரைக்கும் நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபே நமக்கு சில விஷயத்தை கற்றுத்தரும். அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுடைய கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்துல ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய வீடியோ, நியூ வீடியோ டு இன்ஸ்பயர் யூ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து நமக்கு சஜஷன் வர்றது. ஸோ இதில் நமக்கு தேவையான நம்ம டெலிட் பண்ண இது வந்து ஆஸ் ஏ யூடியூபர் யூஸராக நமக்கு. பட் ஆனால் நமக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு கிரியேட்டர் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ இதுனா என்னென்னா, நம்ம சேனலில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, எதை சர்ச் பண்ணி நம்ம சேனல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு விஷயந்தான் யூடியூபுடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த அல்காரிதத்துலேருந்து வரக்கூடிய சஜஷன்ஸ் தான் இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் நீங்கள் ஷோ ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த விதமான கீவேர்ட்ஸு உங்களுடைய சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் வீடியோஸ் வந்து சஜஷன் ரொம்ப ஸ்பீடாகவே நடக்கும் பை த அல்காரிதம். ஸோ இதுதான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து உங்கள் கிட்டே, அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக தேடி உங்கள் வீடியோ பார்த்தது, ஈவன் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குது. இன்னுமே இந்த கீவேர்ட்ஸ் மூலிமா தான் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்கன்றது நமக்கு இங்கே இந்த கீவேர்ட்ஸ் பார்க்குறப்பே நமக்கு தெரியும். ஸோ இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் சஜஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நிற்கும். வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு 60 to 70% சான்சஸ் அதிகம். ஸோ எங்கே நம்ம 100% கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட கிளாரிட்டி, ஆடியோ அண்டு முக்கியமாக நம்மளுடைய கண்டென்ட். ஸோ கண்டென்ட் எப்போவுமே பெஸ்ட்டாக இருந்தால் மட்டுமே தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ ரீச் எடுக்கும். ஸோ அது எப்படி ரீச் எடுக்கும், எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல கண்டென்ட் மெனு வந்துடுங்க. ஸோ கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், நாங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோட அனாலிட்டிக்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 475 வியூஸ் தான். ஸோ 155 லெஸ் தென் யூஷுவல். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே காட்டும். இதில் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீச். ஸோ இந்த ரீச்சில் போகிறப்ப நமக்கு இந்த வியூஸே கம்மியாக இருந்தாலும் நம்மளுடைய ஹவு மெனி சூஸ் டு வியூ இது வந்து நமக்கு 50 to 60%. ஸோ 40யுமே வச்சுக்கலாம். ஸோ 40 to ஒரு 70% இருந்தாலுமே நம்மளுடைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டேஸில் வந்து நல்லாவே பூம் ஆகும். ஸோ அதனால் வீடியோஸ் எப்போவுமே வந்து நம்ம டெலிட் பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணப்போ இவ்வளோ தான் வந்திருக்குன்னா, ஸோ நம்ம உடனே வந்து வீடியோ நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து பூம் எடுக்கும். ஸோ அந்த பூம் எடுக்குமா இல்லையான்னு நம்ம இதை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன விதத்துலேருந்து நமக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கிது, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீடியோஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஷார்ட்ஸ்ன்றதுனால பெருசாக எப்போவுமே ஷார்ட்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா ஷார்ட்ஸ் போடுறதுன்றது, ஸோ ஷார்ட்ஸோடைய ஃபீல்ட்லேருந்தே 1 by 1 சஜஷன் கொடுத்து நம்ம வீடியோ நல்லாவே அப் பண்ணி விட்டுரும். ஃபுல் லென்த் வீடியோ போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு, ஸோ வீடியோ டேப் போயிட்டிங்கன்னா அந்த வீடியோ டேப்பில் இந்த அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோடைய ரீச் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3K தான் போயிருக்கு. பட் ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ரெவன்யூ எல்லாமே வந்திருக்கும். இதில் ரீச்சை நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ 12.1K இம்ப்ரெஷன்னா நமக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. அதாவது நம்மளுடைய யூடியூப் பேஜஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை யூடியூப் கிளைண்ட்ஸோ யூஸ் பண்ணுறப்ப அங்கே வந்து இந்த இம்ப்ரெஷன்றது அந்த இமேஜாக காட்டுறது. ஸோ அதை எத்தனை பேர் கிளிக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா என் வீடியோக்கு ரொம்பவே கம்மி தான். ஸோ 5.6% தான். இது ஏன் கம்மினா, ஸோ நான் ஃபுல் வீடியோ இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நேற்று நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு டார்கெட் ஒரு 150 வீடியோஸ் இல்லை 200 வீடியோஸ் இப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய கண்டென்ட் வந்து யூடியூப் அல்காரிதமால் சஜஸ்ட் செய்யப்படும். ஸோ கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோஸ் வந்து சஜஷன் லிஸ்ட்டில் இருக்கும், நிறைய வியூஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது கண்டென்ட் நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமாக தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில்ன்றது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கணும். அது இம்ப்ரெசிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இம்ப்ரெஷன் கிளிக் டு ரேட்ன்றது நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப யூடியூப்லேருந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். டன். ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.